குண்டு பல்ப் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஒரே ஒரு டப்பா மட்டும் 1.5 lakhs. அப்படியே கேமும் விளாண்டுடலாம் அப்படின்னு சொல்லி 2 கேமிங் பேடும் வாங்கினோம். இதில் 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். 7 ஹவர்ஸ்க்கு இதோட பேட்டரி லைஃப் இருக்கும். மிகப்பெரிய பொருட்செலவில் வாங்கப்பட்ட ஒரு ஹெட்செட். வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செட்டப்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். செட்டப் கேஜெட்ஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஆன்லைனில் கான்டென்ட்டில் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரே ஒரு வயர்ட் மைக்கும் நான் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி ஒரு வீடு ஃபுல்லாக கேஜெட்ஸ் இல்லைனாலும் மற்ற யூடியூபர்ஸ்லாம் கம்பேர் பண்ணால் நான் ரொம்ப கம்மியான கேஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கேஜெட்ஸில் அவ்வளோ க்ரேஸ் கிடையாது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன ரொம்ப நெசசரியோ அது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். என்னோடய யூடியூப் பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே கேஜெட்ஸ்லாம் என்ன, அப்புறம் என்னோட எடிட்டிங் டெஸ்க் செட்டப், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஜெட் ஆப்வியஸ்லி என்னோட கேமரா வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். சோனி ZV-1 வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் vlogging கேமரான்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அப்படி தான் சொல்லி மார்க்கெட் பண்ணாங்க. நிஜமாவே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் vlogging கேமரா தான். பட் அதுக்கு முன்னாடி நான் ஏன் DSLR கேமரா போகாமல் ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு DSLR யூஸ் பண்ண தெரியாது. லெட்ஸே ஒரு DSLR கேமரா நான் வாங்குறேன்னா அதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல்ஸ்லாம் எனக்கு தேவைப்படும். ஒரு கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சால் தான் அது யூஸ் பண்ண முடியும். லைக் செட்டிங்ஸ்லேருந்து எனக்கு எதாவது சொல்கிறதுன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு நான் மோசம். பட் இதில் வந்துட்டு ஜஸ்ட் நான் ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும், எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்குறோம். ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து பிரைட்னஸ் வந்து லெவல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஜஸ்ட் ஹிட் த ரெக்கார்ட் பட்டன் போதும், இந்த கேமரா பார்த்துக்கோம். ப்ளஸ் ஒரு DSLR கேமரா வாங்கினோம்னா லென்ஸு அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறதுக்குலாம் நிறைய இருக்கும். இதில் அப்கிரேடும் பண்ண முடியாது, லென்ஸும் போட முடியாது. இதில் என்ன இருக்கோ அது மட்டும்தான். பட் அதுவே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி காம்பேக்ட். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஃப்ளிப் ஸ்க்ரீன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அது என்னால் பார்த்துக்க முடியும். இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் கரெக்டாக இருக்கேனா, வீடியோ ரெக்கார்டாக இருக்கா இல்லையான்னு இந்த இண்டிகேஷன் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கண்டினியூஸாக என்னால் எந்த ஒரு பவர் சப்ளையும் இல்லாமல் 1 hour வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏதாச்சும் பவர் சப்ளை இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் வேணாலும் மெமரி கார்டு தீர்ற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் ஏன் ஆட்டோ ஃபோக்கஸை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி கெனானில் ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வாங்கியிருந்தேன். ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகும் அப்படின்னு. பட் இந்த கேமராவில் அந்த பிரச்சனையே இல்லை. நான் இது ஆஃபரில் வாங்கினேன் அரௌண்ட் 54,000க்கு. பட் இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா 60K வருது. நீங்கள் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வரீங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல்ஸும் தெரியாமல் ஒரு கேமரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அதை டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ராகுல், நீ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சிருக்க, யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க, இன்னும் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வச்சு ஓட்டிட்டு இருக்க, எல்லாரும் 10K சப்ஸ்கிரைபர்லேயே DSLRலாம் வாங்குறாங்க, நீ ஏன் வாங்கலன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பட் நான் கேமரா ஹேண்ட்லிங்கில் ரொம்ப புவர். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் மைக். ஒரு வீடியோ குவாலிட்டி அவ்வளோவா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தாலும் வீடியோ வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிடும். அதனால் மைக் வந்து எப்பயுமே நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது போயா M1 மைக். இது 900 rupees தான். பட் ஸ்டில் இட்ஸ் ஸோ ஃபங்க்ஷனல். இப்போ எவ்வளோ 2.5 years ஆச்சு, இன்னும் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது கேமரா இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அமேசிங். பட் இப்போ ரீசெண்டாக இதிலிருந்து அடுத்த அப்கிரேடாக ரோட் வயர்லெஸ் Go 2 அதுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இது ரேட் ரொம்ப ஜாஸ்தி. பட் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஜஸ்ட் ஆன் பண்ணி நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து லேப். இதை பற்றி நான் சொல்கிறேன். பட் ஜஸ்ட் இதை இந்த மாதிரி ஷர்ட்டில் கிளிப் இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் ரோட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இது ரொம்பவே ஈஸியாக எங்கேனாலும் கேரி பண்ணிடலாம். அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஜஸ்ட் அதோட டிரான்ஸ்மிட்டர்லையும் ரிசீவர்லையும் ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. 30,000க்கு ₹1 கம்மி. இதோட கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த மைக் வாங்கினோடனே சம்டைம்ஸ் இந்த டிஷர்ட்லாம் போகிறப்ப சில டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு இதை ஃப்ளிப் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு சின்ன பிரச்சனைனால இதுக்கு ஒரு லேவ் மைக் வாங்கலான்னு டிசைட் பண்ணோம். சரி, ரோட்லேயே வாங்கலான்னு பார்த்தா 6,000 போட்டிருக்காங்க. திஸ் வை ஐ ஹேட் டு அப்கிரேட் மை கேஜெட்ஸ். 30Kக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. பட் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதில் டியூவல் சேனல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் இருக்குது. விச் மீன்ஸ் 2 பேர் இப்போ ஒரே நேரத்தில் பேசுகிறோன்னா, இப்போ இந்த ஒரு மைக் இருக்குது, இன்னொரு மைக்கில் இன்னொருத்தவங்க பேசுகிறாங்கன்னா பக்கத்தில் இருந்து பேசினாலும் ஓவர்லேப் ஆகாமல் தனித்தனியாக ரெக்கார்ட் ஆகும். 200 meters வரைக்கும் கிறிஸ்டல் கிளியராக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். லெட்ஸ் சே வந்து இந்த கேமரா ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இவ்வளோ தூரத்துலையும் இப்போ எப்படி நான் பேசுகிற குவாலிட்டி கேட்குதோ அதே மாதிரியே கேட்கும். 200 மீட்டர்ன்றப்போ
கஷ்டமே இல்லை. அதே மாதிரி இதில் 40 ஹவர்ஸ்க்கான ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் 7 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப்பும் இருக்குது. இருந்தாலும் ஒருத்தர் என்னால் சொல்ல முடியல, மனசு வரல. ஓகே, கேமரா கவர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மைக் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஃபோனில் தான், Redmi Note 5 Pro. இது பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜான கண்டிஷனில் இருக்குன்னு தெரியும். இதை வச்சு தான் நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்போது எனக்கும் பர்சனலாக ஃபோன் வேணும், அப்புறம் கான்டென்ட் க்ரியேஷனுக்கும் ஒரு நல்ல கேமரா இருக்க மாதிரி ஃபோன் வாங்கணும்னு. ஸோ ரீசெண்டாக இப்போது iPhone 13 Pro Max வாங்கியிருக்கேன். இப்போ அதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு திஸ் ஒன். ஸோ எல்லா டைமும் நான் வந்து கேமராவை நம்பிட்டு இருக்க தேவையில்லை. எப்போயாச்சும் வெளியில் போகிறோம், எதாவது ஷூட் பண்ணணும்னா உடனே இதில் ஷூட் பண்ணிடலாம். பட் இது வரைக்கும் வெளியில் போய் எப்படா ஷூட் பண்ணவே இல்லை. நான் இனிமேல் DSLRக்கு அப்கிரேட் ஆகனா இல்லையான்றது டவுட்டு தான். பட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவிலேருந்து கூட வெளியே வந்துட்டு கம்ப்ளீட்லி வெறும் ஃபோனை வச்சே மட்டும்தான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்போ இந்த கேமரா வெடிக்குதோ அப்போது இல்லை கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு. பட் திஸ் ஃபோன் இஸ் மேட்னஸ். பட்டரி ஸ்மூத், கிறிஸ்டல் கிளியர், வீடியோலாம் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரைபாட். என்கிட்ட 2 ட்ரைபாட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த கேமராவை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ட்ரைபாட், இன்னொன்று வந்து சின்னதாக ட்ரைபாட் ஹேண்டில் அந்த ஃபோனுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கோம். இப்போ அதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஹாவ் கிம்பிள். இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிம்பிள் எதுக்காக வாங்கினோன்னா, முன்னாடிலாம் ஷூட் பண்ணுறப்போ கேமராலேருந்து இப்படி கையில் வச்சு ஷூட் பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப ஷேக் ஆகும். அதனால் கிம்பிள் வாங்கலான்னு டிசைட் பண்ணியாச்சு. என்ன மாதிரியான கிம்பிள் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஓகே ஃபோனுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இந்த கிம்பிள் வாங்கினோம். இது மூசா மினி Pன்னு நினைக்கல அதான். இப்போ ரீசெண்டாக என்னோடய வீடியோஸோட இன்ட்ரோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் திஸ் பாய். இதில் 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். 7 ஹவர்ஸ்க்கு இதோட பேட்டரி லைஃப் இருக்கும். செல்ஃபி மோட் இருக்குது, ஆட்டோ ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிம்பல்லேயே ஸோ மச் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணாலே எல்லா கண்ட்ரோல்ஸுமே இதுலேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். வெரி காம்பேக்ட், ஈஸி டு யூஸ், ஸோ ஃபங்க்ஷன். இதோட ப்ரைஸியாக நிறைய கிம்பல் இருக்குது. பட் இது வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஐ திங்க் இட் காஸ்ட் அரவுண்ட் 17K. அடுத்து எல்லா வீடியோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைட்டிங் தான். எனக்கும் லைட்டிங்க்கும் ஆகவே ஆகாது. இப்போ கூட வீட்டில் இருக்க லைட்டாக தான் போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்காக நான் சாஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கோ லைட்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. எதுவுமே செட் ஆகலை. ஃபர்ஸ்ட் என்னோட 100K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது. இதில் என்ன பிரச்சனைனா, இது இந்த கோயில் திருவிழாவுக்கெல்லாம் ஒரு பெரிய இதில் வச்சு அடிப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு பெரிய லைட். இது வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிடும். அண்ட் சாஃப்ட் பாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். ரொம்ப ப்ரைஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு 3000க்குள்ளே வாங்கலான்னு இந்த டிஜிடெக்லேருந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வாங்கினேன். இது வாங்கி நான் யூஸே பண்ணல, ஏன்னா நல்லாவே இல்லை. இது யூஸ் பண்ணுறது ஒன்று தான், பண்ணாதது ஒன்று தான். என் வீட்டில் இருக்க லைட் கூட நல்லாயிருக்கும். குண்டு பல்ப் போட்டு வச்சுருக்கோம். ஸோ என்னென்னா வந்து நேச்சுரல் லைட் அளவுக்கு கூட இதில் காட்ட மாட்டேங்குது. ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுத்தால் மேபி நல்லாயிருக்கும். பட் நான் மோஸ்ட்லி என்னோடய விண்டோ லைட்டை தான் யூஸ் பண்ணிக்குவேன். இனிமேல் சாஃப்ட் பாக்ஸ் வாங்கினா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் வாங்கினா தான் வாங்கணும். இது சும்மா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம், மற்றபடி ஒரு யூஸ் இல்லாது. அண்ட் இந்த கேமரா வெளியில் எடுத்து போகிறப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் 1 ஹவர் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது, பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். எம்ஏல 20,000 mAh பவர் பேங்க்கும் ஒரு லாங் கேபிளும் வாங்கியிருக்கோம். ஸோ தட் கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ நாள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து டெஸ்க் செட்டப் இப்போ ஃபைனலி இதுதான் எங்களோட எடிட்டிங் டெஸ்க் செட்டப். இதுக்கு முன்னாடி நான் என்னோட லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எடிட்டாக என்னன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு என் கூட ஜாயின் பண்ணால் அவன் வந்து இந்த லேப்டாப் பத்தலைன்னு சொல்லிட்டான். இதில் நிறைய ட்ரான்சிஷன் நிறைய இதெல்லாம் ஆட் பண்ணவே முடியல. 2 ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்துச்சு. சரி, தனியாக ஒரு பிசி பில்ட் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பில்ட் பண்ண பிசி. நிறைய பேர் இதை பற்றி காமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க, எப்படி பில்ட் பண்ணீங்க, என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மானிட்டர் வந்து அமேசானில் வாங்கினேன். LG அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன், 2K ரெசல்யூஷன், 29 inch. இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 20K வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒரு மானிட்டர் வாங்கணும்னா இந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டோம். இப்போ எடிட்டிங்காக மட்டும் வேணுன்றப்போ வைட் ஸ்க்ரீன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால இதை சூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மவுஸ் வந்து ஒரு நார்மலான மவுஸ் கிடையாது. Logitech Hyperion Fury வயர்லெஸ் கேமிங் மவுஸ். இது வந்து 8 கீஸ் இருக்கும். நம்ம எடிட் பண்ணுறப்போ ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமாக அசைன் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஈஸியாக நம்ம எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து Corsair
RGB டைனமிக் லைட் கீபோர்ட், அதோட ரெஸ்ட் பேடும் கொடுத்துருக்காங்க. லைட்லாம் நல்லா எரியும். அதெல்லாம் தாண்டி இந்த கீபோர்ட் ஸ்பெஷலாக எதுக்கு வாங்கணும்னா இதோட டியூரபிலிட்டி தான் ரொம்பவே நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இதில் ஒரு 6 எக்ஸ்ட்ரா கீஸ் இருக்கும். அதை நம்ம வேணுன்ற ஷார்ட்கட்ஸ்க்காக அந்த கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் we have this 660 watt UPS பேக்கப் ஏபிசியிலேருந்து. இதுக்கு முன்னாடி ஒரு UPS வாங்கியிருந்தோம். அதோட பேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இவ்வளோ பெரிய சிஸ்டம்க்கு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட தாங்காது பவர் போயிடுச்சுன்னா. பட் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தாங்கும். இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஓவர் பட்ஜெட் CPU, இந்த ஒரே ஒரு டப்பா மட்டும் 1.5 lakhs. கிராஃபிக் கார்டு சேர்க்காம அவ்வளோ, கிராஃபிக் கார்டெலாம் சேர்த்தா 2 lakhs தாண்டி. இதில் வந்து AMD Ryzen 9 ப்ராசஸர் இருக்குது, 32GB RAM, 500GB SSD. அண்ட் இதோட கம்ப்ளீட் கேஸ் வந்து கூலர் மாஸ்டரில் போட்டிருக்கோம். ஏன்னா இதுல இருந்து ரொம்ப 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 அதிகமான ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் கூலிங் சிஸ்டம் பை DeepCool Gold Plus. ஐ திங்க் இது வந்து ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் தான் சொல்லுவேன். இன்னொரு 3 years இல்லை 4 yearsக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடிட் பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். மேபி அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்கிரேட் பண்ணிக்கலான். இதுக்கு மேலே எந்த ஒரு அப்கிரேடும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதுவே 3 lakhs கிட்ட வந்துருச்சு. இது மாதிரி சத்தியமாக முடியாது. சரி, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு எடிட்டிங்காக ஒரு டெஸ்ட் செட்டப் பண்ணியாச்சு. அப்படியே கேமும் விளாண்டுடலாம் அப்படின்னு சொல்லி 2 கேமிங் பேடும் வாங்கினோம். ஆனால் இன்னும் எந்த கேமுமே இல்லை. ஒரே ஒரு கேம் மட்டும் விளாண்டோம். It Takes Two அப்படின்ற ஒரு கேம். அந்த கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரியான ஒரு கேம் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் கிடச்சோன்னே விளாடுவேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பயங்கரமான செட்டப்புக்கு நம்ம சவுண்ட் வந்து நல்லா கேட்கணும் இல்லையா ஹெட்செட்டில். நல்லா கேட்டால் தான் நல்லா எடிட் பண்ண முடியும். அதனால இப்போ ரீசெண்டாக மிகப்பெரிய பொருட்செலவில் வாங்கப்பட்ட ஒரு ஹெட்செட் போட். ஓகே, இதோட மாடல் பேர் தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் எல்லா காம்பனன்ட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணணுமான்னு தெரியல. பட் 80% 70% ப்ரொவைட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி என்னோட பர்சனல் டெஸ்க் செட்டப் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நான் செப்பரேட்டான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச கேட்ஜெட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Do what you love and stay happy. Limited time. Rahul. Hey, welcome to another ராக்கிரி இல்லையா. நிஜமாவே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் vlogging கேமரான்னு நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா என்னடா ஓவரா இதாவது 30,000. சரி 30,000. பாருங்க இந்த லைட் எவ்வளோ பவராக இருக்குன்னு. எரிய மாட்டேங்குது. எம்ஐயில் 20,000 என்னடா அது. ஏன்னா ஒரு DSLR கேமரா யூஸ் பண்ணுறப்போ நிறைய டெக்னிக்கல்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி எப்படி வந்து என்னவா இருக்கும் Logitech Hyperion. And we have this APS HE. And we have this APC. And we have this என்னடா வர மாட்டேங்குது. 10 years later. APC UPS 660 APC. And we have this 660